வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மேல்மலையனூரில் மக்கள் நிறைய விஷயங்களுக்காக அந்த அம்மாவை நாடி போகிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இதெல்லாமா அந்த அம்மா பண்ணுறாங்க, இப்படிலாமா மக்கள் போகிறாங்க அந்த அம்மாவை நாடி அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்காகனா ஆண் பெண் வசியம்னா எதுக்காகனா, இப்போ திருமணமாகி இப்போ ஹஸ்பண்ட் மனைவியை பிரிஞ்சிருக்கிறது, மனைவி ஹஸ்பண்டை பிரிஞ்சிருக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பெற்றவங்களால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேர் அங்கே நான் வேண்டுறதை நான் பார்த்துருக்கேன். கை குழந்தையோட இது மாதிரி கணவர் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன உளைச்சலோடு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பெற்றவங்க ஃபீல் பண்ணி வேண்டுறதை நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஹஸ்பண்டுமே என்னோடய மனைவி பிரிஞ்சு போய் எத்தனை வருஷம் ஆகுதுங்க, எங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறதுக்காக வருவாங்க. நிறைய பேர் அதுமாரி கணவன் மனைவியை பிரிஞ்சவங்க, மனைவி கணவனை பிரிஞ்சவங்கலாம் அந்த அம்மா நாடி வேண்டுறாங்க. எதுக்காகனா இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. இப்போது வசியம் மை அப்படி தராங்க, அப்படி இப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிலலாம் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட காளி தேவி, அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயில்களில் தான் அந்த மாதிரியான வசியமைகள்லாம் செஞ்சு தருவாங்க. அப்படி பண்ணும்போது அதில் பவர் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலை நாடி வர மக்கள், குடும்பம் பிரிஞ்சு போனவங்க ஒற்றுமையாக ஆகணுன்றதுக்காக ஆண் பெண் வசியம் அந்த மாதிரி விஷயத்துக்காக கூட வேண்டுறாங்க. அது அவங்களுக்கு பலிக்கவும் செய்து, நல்லபடியாக அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒற்றுமையாக வாழ்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாமா அந்த அம்மா செய்கிறாங்கன்னா இதுவும் முக்கியம் இல்லைங்களா? ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டுறவங்களுக்கும்